இங்கு எங்களுக்கு வேறு வேறு கலைகள் இருக்கின்றன. ஏனென்றால் சாஸ்திரிய கலைகள் வேறு, கிராமிய ஃபோக் கலைகள் வேறு. ஏனென்றால் நாங்கள் சொல்லுவோம் கிராமிய கலைகள் அல்லது நாட்டார் கதைகள், அவைதான் எங்கள் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுவன. இங்கால இருக்கிறது, இங்கால் பக்கம் இருக்கிறது ஒரு கிளாசிக்கல், ஒரு சாஸ்திரிய சாந்திய கலைகள். அவைதான் பரதநாட்டியமாகவும் சங்கீதங்களாகவும் நிறைய அங்கால இருக்கின்றது. அந்த பகுதி இருக்கின்றன. அவைதான் இங்கு நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்ற சாஸ்திரியங்களைத்தான் கூடுதலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிளாசிக்கல் நடனமாகவும் கிளாசிக்கல் மியூசிக்கலாகவும் தான் நாங்கள் இப்பொழுது இங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவையும் இப்பொழுது எங்களுடைய வாழ்வோடு பின்னிப்பிணைந்து வருகின்றன. ஏனென்றால் அவற்றுக்குள் நாங்கள் இவற்றை கொண்டு வந்து ஒரு பகுதியாக வைத்திருக்கின்றோம். கிளாசிக்கலுக்குள் ஒரு பகுதியாக எங்களது கிராமியத்தையும் நாட்டாரையும் கொண்டு அனைவருக்கும் வணக்கம். இன்று திங்கட்கிழமை 24ஆம் தேதி மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் 8:45 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பிய நேரம் 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வு PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் இடம்பெறுகின்றது. இன்றைய நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். அதனை திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் சாந்தினி துரையரங்கன் அம்மா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கலந்து கொள்கின்றார். அவருடைய தலைப்பு வாழ்வுடன் இணைந்த கலைகள் என்பது பற்றி பேச வருகின்றார். அதன் பின்னர் கேள்வி பதில் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் 9:30 மணிக்கு நிறைவு பெறும். இந்த சாந்தினி துரையரங்கன் அம்மா அவர்களை ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்ற தலைவர் ஊடக வித்தகர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் அவரை அறிமுகம் செய்து வைப்பார்கள். இப்பொழுது நான் தியானத்தை வழிநடத்துமாறு திருமதி சிங்காரவடிவு தமயந்தி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். 30 நிமிடங்கள் தியானம் இசையுடன் நடைபெறும். நன்றி. நன்றி சிவாமோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 24ஆம் தேதி திங்கட்கிழமை, மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. தியானம் செய்வதால் எங்கள் மனமும் உடலும் அமைதி அடைகிறது. எங்கள் மனம் எங்கள் வசமாகிறது. மனம் அமைதி அடைகிறதால் கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கின்றது. நாங்கள் சுறுசுறுப்பாய் எந்த வேலைகளில் ஈடுபடுவதற்கு வசதியாய் இருக்கின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு வசதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, கழுத்து, முதுகு ஆகியவற்றை நிமித்தி வைத்து இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை தயவு செய்து கழற்றி வைக்கலாம். கைகள் இரண்டையும் இவ்வாறு கோத்து உங்கள் மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை இப்படி ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்திருங்கள். இப்போது உங்கள் இயல்பான சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை அவதானியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். அவற்றை கவனியாது உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 30 நிமிடங்கள் இசையுடன் இசை தியானம் செய்வோம்.
எல்லோரும் அமைதியை பெறுவோம். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிரித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை மெதுவாக திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. பிரபஞ்ச நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த தியான நிகழ்வை வழிநடத்திய திருமதி தமயந்தி சிங்காரவடிவு அம்மா அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி. அதோடு இந்த நிகழ்வுக்கு பதாதைகளை வழங்கிய திருமதி ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவிலிருந்து, லண்டனில் இருந்து திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி. அத்தோடு இந்த தளத்தினை 3 வேளையும் அயராது தங்களுடைய முழு உழைப்பினால் வழிநடாத்தி கொண்டு வரும் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் இந்த தளத்திலே 3 வேளையும் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் அழகான தியான நிகழ்ச்சிகளோடு நல்ல அறிவாற்றல் வாய்ந்த மேதகைகள் வந்து நிறைவான பேச்சுக்களையும் ஏனைய விடயங்களையும் நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனைய நாடுகளிலிருந்து வருபவர்களும் சரி, இந்த நாட்டில இருந்து வருபவர்களும் சரி, உங்களுக்கு விருப்பமான தலைப்புகளிலே நீங்கள் பேசுவதற்கு இங்கே அனுமதி உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருடனும் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றக்கூடிய மாதிரி நிகழ்ச்சிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த தியான தளத்தோடு தியானத்தினை நன்றாக செய்து அதிலே நாங்கள் ஆன்மீகத்திலே சிறந்தவர்களாக வருவது மட்டுமன்றி உலக விடயங்கள் பலவற்றிலும் நாங்கள் சிறந்தவர்களாகவும் தெளிவு பெற்றவர்களாகவும் இருப்பது மிகவும் சிறந்தது என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது ஜெர்மன் தமிழ் கலாச்சார மன்ற தலைவர் திருவாளர் ஊடக வித்தகர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் சாந்தினி துரையரங்கன் அம்மா அவர்களை அறிமுகம் செய்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிவமோகன் அம்மாவுக்கு முதற்கண் வணக்கம். அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா அம்மா சார், அருந்ததி அம்மா அவர்களுக்கும் மற்றும் நமது பேச்சாளர் சாந்தினி துரியரங்கன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றிகளும் வணக்கமும். இன்று ஏமன் தமிழ் கலாச்சார மன்றத்தின் சார்பாகவும் பன்னாகம் சார்பாகவும் இங்கே பேச வந்திருப்பவர் ஒரு சிறந்த நடன ஆசிரியையும் பாரம்பரிய கலைகள் பயிற்றுவிக்கும் ஒரு ஆசிரியராகவும் இருக்கின்றார். இவர் பல காவடியாட்டம், கரகாட்டம் போன்ற நடன பயிற்சிகளும் பறை போன்ற தாளவாத்திய பயிற்சிகளிலும் இவர்
முன்னணியில் நிற்கின்றார். இங்கே ஜெர்மனியிலே நடைபெறும் பல நிகழ்வுகளில் தனது கலைகள் மூலம் அவர் நம்மை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அத்துடன் அவர் இங்கே ஒரு தமிழ் ஆசிரியராக இங்கே இருக்கின்றார். தமிழ் படிப்பிக்கும் ஒரு பாடசாலையில் தமிழ் ஆசிரியராகவும் மேடை மற்றும் வானொலி தொலைக்காட்சியில் அறிவிப்பாளராகவும் சிறந்து விளங்குபவராக இருக்கின்றார். மேடைகளிலே அவர் தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகள் உண்மையிலே பார்வையாளரை கவரும் வண்ணம் அவர் அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருப்பார். ஆகவே அந்த விடயத்தில் அவர் மிகவும் சீராகவும் மேன்மையாகவும் இங்கே மக்களால் போற்றப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் அவர் ஆன்மீக ஆர்வலராகவும் இருக்கின்றார். இங்கே ஆன்மீக நிகழ்வுகளில் கூட அவர் தனது முன்னணியை வகித்துக் கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவர் இங்கே தனது தமிழ் பாடசாலையிலே படிப்பிக்கும் காலத்திலே அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு இலகுவான இலக்கண நூலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இங்கே ஒரு இலக்கண நூலை கேள்வி பதில் வடிவிலே இங்கே அமைத்து இங்கே பிள்ளைகளுக்கு அதை வழங்கி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கும் அந்த புத்தகம் கிடைத்தது. நான் அதை பார்த்தேன். உண்மையிலே இலக்கண புத்தகம் என்று சொன்னால் பெரிய கட்டாகத்தான் இருக்கும். ஆனால் இது ஒரு கடுகளவு. ஆனால் அதிலே முழு இலக்கண விவரங்களையும் புகுத்தி சிறப்பாக பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடிய விதத்திலே செய்து அந்த கொடுத்திருப்பதை நான் பார்க்கின்றேன். இவர் எமது பன்னாகம் பதியைச் சேர்ந்தவர். என் உறவினரும் கூட. அந்த வகையிலே திருமதி சாந்தினி துரையரங்கன் அவர்கள் இன்று இங்கே பேச வந்திருப்பது எனக்கும் பெருமையாக இருக்கின்றது. அவரை கேட்டபோது அவர் எந்தவித மறுப்பு சொல்லாமல் நான் வருகின்றேன் என்று உடனடியாகவே தனது ஆதரவை வழங்கியமைக்கு முதற்கண் நன்றிகள் சொல்லி அவரை இன்று அந்த கலை சம்பந்தப்பட்டு அதாகத்தான் அவரை நான் பேசும்படி கேட்டிருந்தேன். ஆகவே அவர் ஒரு கலைஞர், ஒரு கலை ஆர்வம் கொண்டவர் என்ற வகையிலே அவரது பேச்சை இன்று இங்கே உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அவரிடமிருந்து பல கேள்விகளை கேட்கலாம் என்று கூறிக்கொண்டு இப்போது திருமதி சாந்தி துரையரங்கன் அவர்களை நான் உங்களை பேசும்படி அழைக்கின்றேன். நன்றி கண்ணன் அண்ணா. இனிய உற்சாகமான வணக்கம் அனைவருக்கும். இந்த நிகழ்வை நீண்ட காலங்களாக தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் சிரேஷ் கந்தராஜா அவர்களுக்கும் திருமதி அருந்ததி அம்மா அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து இதனை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற சிவமோகனமான ஏனியோர் ஒத்துழைக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எனது முதல் வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நீண்ட கன பெரியவர்கள் அறிஞர்கள் வந்த அவையில் இன்று சிறியவளாகிய எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் என்று கிடைத்திருக்கின்றது. சுரேஷ் கந்தராஜா ஐயா நினைக்கிறேன் 2-3 வருடங்களுக்கு முதல் என்னுடன் தொடர்பு கொண்ட போது நான் அதனை செய்ய முடியவில்லை. அதற்கான சந்தர்ப்பம் இன்று கிடைத்திருக்கிறதாக நான் நினைக்கின்றேன். எல்லோருக்கும் முதல் அதற்கு எனது அன்பை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு நாங்கள் இன்றைய தலைப்பு எங்களுக்கு மனித வாழ்வு, எங்களுடைய வாழ்வோடு இணைந்த கலைகள் பற்றியதாகவே அமையப் போகின்றது. வாழ்க்கையே ஒரு கலைதானே, அந்த எங்களுடைய வாழ்க்கையோடு அந்த இணைந்த கலைகள் எவையாக இருக்கப் போகின்றன என்பதை நீங்கள் அறிந்ததே. நான் உங்களோடு கதைத்து கொண்டு போவதுதான் இலகுவாக இருக்கும். ஏனென்றால் பாடத் தெரிந்தவர்கள் பாடலாம் இடையில். அதே எங்களுடைய கலை அதுதான் இருக்க போகின்றது. ஆட்டங்கள் பாட்டங்கள் நிறைந்ததாகவே எங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு காலகட்டத்தில் இருந்தது. காலப்போக்கில் அதன் வளர்ச்சி, எங்களுடைய தேடல்கள், பரிணாமத்தின் வளர்ச்சி, அந்த கலைகள் எல்லாம் சற்று ஒதுக்குப்புறமாக போய்கொண்டிருக்கிறதோ என்ற கவலையினை முதலில் பதிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய மனக்கண்ணில் ஒரு கேமராவை கொண்டு வரப் போகிறோம். நான் நிச்சயமாக இதில் இருந்து கொண்டு செய்வது என்பது, இந்த கலைகளை எங்கள் முன் கொண்டு வருவது என்பது ஒரு கடினம். அதனால் நாங்கள் எங்கள் அகக்கண்ணில் ஒரு கேமராவை திறக்கப் போகின்றோம்.
நாங்கள் ஆலயங்கள், பாடசாலைகள், சந்தைகள், மரத்தோப்புகள், குளம் என பெரும் வயல்வெளிகள் நிறைந்த ஒரு ஊருக்குள் செல்ல போகிறோம். எல்லோரும் தயாராக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் அவ்வாறான காட்சிகளை பார்த்து பார்த்து வந்தவர்கள். அந்த அந்த நிறைந்த வயல்வெளிகள் நிறைந்த இடங்களில் ஒரு குடும்பம், அழகான ஒரு குடும்பம், 3-4 பிள்ளைகளுடன் ஒரு சிறிய பிள்ளையினை பெறுவதற்காக அம்மா காத்து கொண்டிருக்கின்றார். அங்கு தொடங்குகின்றது எங்கள் கலை. நிச்சயமாக ஒரு பிள்ளை பிறக்கப் போகின்றது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி. வீடே களை கட்டும், உறவினர்கள் எல்லோரும் கூத்தாடுவார்கள், பக்கத்து அயலவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். அந்த வகையில் ஒரு அம்மா ஒரு தாயாக போய் பிள்ளை பிறக்க போகிற தருணத்தில் கலைகள் எங்களுடைய கூடவே பயணிக்க போகின்றன. அம்மா பிளந்து அந்த குழந்தையையும் அம்மாவையும் வாழ்த்தும் ஒரு நிகழ்வாக மருத்துவச்சி பாடல் என்பது எங்களிடம் இருந்தது. அதனை நாங்கள் விட்டுவிட்டோம் என்று சொல்லலாம். ஆனால் இந்தியாவின் பக்கங்களில் இருக்கின்றனவா தெரியவில்லை. அவற்றை அறிவதற்கு நீங்கள் அறிந்திருந்தால் அவற்றையும் பகிரலாம் இறுதி நேரத்தில் என்று சொல்லிக்கொண்டு, அயலும் புடையும் வாழ வேண்டும், அன்னமும் சுற்றமும் வாழ வேண்டும், ஆச்சியும் அப்புவும் வாழ வேண்டும், அம்மாவும் மாமியும் வாழ வேண்டும் என்ற மருத்துவச்சியின் பாடலுடன் அந்த பிறப்பின் படிநிலைகள் ஆரம்பிக்கின்றன. இவ்வாறு ஒரு இசைக்கலையோடு ஆரம்பிக்கின்ற அந்த பிறப்பானது, பிறந்தால் பிறகு தெரியும். ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது நிச்சயமாக எல்லோரும் தாலாட்டு பாடியிருப்பீங்கள். நீங்கள் இணைந்திருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேரும் தாலாட்டோடு இணைந்தவர்கள் தான். தெரியும் தாலாட்டு எப்படி இருக்கும் என்று. அம்மாவின் தாலாட்டு, ஆச்சியின் தாலாட்டு, அப்பத்தாவின் தாலாட்டு, அம்மம்மாவின் தாலாட்டுகள் என்று பல வகையான தாலாட்டுகளை கேட்டு வளர்ந்தவர்கள் எல்லோ நாங்கள். அந்த வகையில் ஆராரோ ஆரிவரோ ஆரிவரோ ஆராரோ என்று பாடல் எப்படியே போகும். இசையாசிரியர்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள், டீச்சர் இருக்கிறார். நான் பாடினால் எனது குரல் ஒரு சிறிது தளர்வு தெரியும். ஏனென்றால் எங்களுடைய வேகங்கள் அப்படியாக இருக்கின்றது. நான் சில வேளைகளில் கலைவாணி டீச்சர் எனக்கு உதவி செய்வதென்றால் உதவி செய்யுங்கள், ஏலும் வந்தால் உங்களால் நான் திடீரென்று கேட்கின்றேன். களைத்து போயிருப்பீர்கள் தெரியும் எனக்கு உங்களது பயணங்கள். நாங்கள் தொடர்கின்றோம். இவ்வாறு தாலாட்டு பிறந்த பிள்ளையை பார்த்து அம்மா தாலாட்டி அந்த பிள்ளை தவழப் போகின்றது. தவழும் பொழுதே பல பாடல்கள் வருகின்றன, கொஞ்சுகிற பாடல்கள் வருகின்றன. அப்போது பிள்ளை இருக்கும் போது சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, தாமரை பூவில் சாய்ந்தாடு, பிள்ளை இருக்கும் பொழுது பிள்ளையை சாய்ந்தாட செய்து அதனை நடக்க வைப்போம். நடக்கும் பொழுதே பல பாடல்கள் இருக்கின்றன. இவ்வாறு பிறந்து வளருகின்ற போது பிள்ளை ஓடி ஆடி எல்லாம் தெரியும். விளையாட்டு பாடல்கள் என்று எல்லாம் நிறைய பாடல்கள் எங்கள் இசைக்கலை வாழ்க்கையோடு இணைந்து வருகின்றது. நாங்கள் இவற்றை எல்லாம் எங்களுடைய கிராமப்புறங்களிலேயே இவற்றை பார்த்து வளர்ந்தவர்கள், அறிந்து வளர்ந்தவர்கள். நகரப்புறங்களில் வளர்ந்தவர்களுக்கு இதில் அனுபவங்கள் குறைவாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த மனித வாழ்க்கை என்பதே இயற்கையோடு ஒட்டியது தான். அதிலும் எங்களுடைய இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கையில் எங்களுடைய தமிழில் நிறையவே கலைகள் இருக்கின்றன. நாம் கலைகள் மிகுந்த எங்கள் தமிழ் வாழ்கவே என்ற ஒரு கீர்த்தனையும் இருக்கின்றது. உண்மையிலேயே தமிழ் கலைகள், நாங்கள் மத்திய மொழிகளில் நான் இங்கு வந்து ஜெர்மனியில் வாழும் பொழுது இங்கு பார்க்கிற ஜெர்மனியில் இருக்கிற கலைகளை அவ்வளவாக ரசித்ததாக தெரியவில்லை. அவ்வளவு கிராமிய கலைகள் இருக்கின்றன. ஆனால் அது இருக்கிற இடம் ஒரு புறமாகவே ஒரு ஒதுக்குப்புறமாகவே இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வாழ்ந்த சூழலில் எங்களுடன் இணைந்ததாகவே கலை, இயற்கையோடு நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுடன் அந்த கலையும் இயற்கையும் ஒரு இணைந்தே பயணித்தன. இவ்வாறு நாங்கள் கபடி விளையாடுவோம், கிட்டிப்புள்ளு பம்பரம் எல்லாம் விளையாடுவோம். கிட்டியடி ஆலையிலே சோலையிலே ஆலங்காடி சந்தையிலே கிட்டிப்புள்ளும் பம்பரமும் கிளிகடிக்க பாலாறு என்று சொல்லி இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வரும் என்று நினைக்கின்றேன். ஆரம்ப காலங்களில் நாங்கள் எல்லோரும் இந்த பாடல்களுடன் வளர்ந்தவர்கள். இவ்வாறு வளரும் பொழுது பிள்ளைகள் ஆண் பெண் என்று பிரித்து வளர பார்வார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் வளர்ந்து அடுத்த படிநிலைக்கு
செல்லும் பொழுது பெண்ணுக்கு ஒரு பருவம் வந்துவிடும், ஆணுக்கு ஒரு இன்னொரு பருவம் வந்துவிடும். பெண்கள் மங்கையராகவும் ஆண்கள் இளைஞர்களாகவும் அங்கு பிரித்து வளருவார்கள். வளரும் பொழுதும் அவர்களுக்கிடையே வேறு வேறான கலைகள் அவர்களோடு சேர்ந்து வளரும். ஆண்கள் வர வேண்டால் அவர்களுக்கு உரிய கலைகள் வளரும். அந்த நாங்கள் கிராமப்புறங்களிலே பார்ப்போம், தடி எடுத்து தடியை சுற்றி எல்லாம் விளையாடி ஆடி ஓடி அடித்து விளையாடுவார்கள். பெண்கள் என்றால் கும்மி அடித்து விளையாடுவார்கள். அப்படியே எல்லாம் அந்த விலங்குகள் இருக்கும். இவற்றுடன் ஆலய சூழலுக்கு நாங்கள் செல்ல போகிறோம். ஏனென்றால் எங்களுடைய இளம் வயதில் நாங்கள் அந்த ஆலய சூழலுக்குள் போய் சேர்ந்து விளையாடும் பொழுது, அந்த ஆலய சூழலுடன் இணையும் பொழுது அங்கும் கலைகள் எங்களோடு இணைகின்றன. அங்கே நாங்கள் காவடிகள், கரகங்கள், கும்மிகள், கோலாட்டங்கள் என்று பல கலைகள் எங்களோடு இணைகின்றன. காவடியிலே நிறைய பாடல்கள், எங்களது ஈழத்தவர்கள் நிறைய பாடல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். காவடியை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். காவடியில் பல வகைகள் இருக்கின்றன. காவு தடி, காவி கொண்டு போகிற தடியை வைத்து பிறகு காவடி என்று சொல்லி அந்த சொல்லு வந்ததை நாங்கள் அறிவோம், பலர் அறிந்திருப்பீர்கள். உண்மையிலே காவடியில் எங்கள் சுப்பிரமணியம் ஐயா என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தவர், மூளாய் பகுதியில் சுப்பு என்று சொல்லுவார்கள், பகிர்ந்திருப்பீர்கள். அவர் ஒரு பாடல், வந்தாடும் மாமையில் ஏறிய கந்தானின் செவடி தொழுதேன் கைவிடலாகாதையா, கந்தையா நீ என்னை கைவிடலாகாதையா என்று சொல்லி ஒரு பாடல், காவடி பாடல் வருவதை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். எவ்வாறு காவடி பாடல்கள் பல இருக்கின்றன. காவடியில் பல வகைகள் இருக்கின்றன. அவை கோயிலில் சுற்றி வரும் பொழுது காவடியில் இன்னொன்று கோயிலில் கரகம், கற்பூர சட்டி எடுப்பார்கள், வேப்பிலை வைத்து எல்லாம் ஆடி செய்வார்கள். அடுத்தது உருவரும், சில பேருக்கு உருவரும் பொழுது எங்களுடைய வாத்தியங்கள் எங்களுடன் பயணிக்கின்றன. சங்கு வரும், பறை வரும், உடுக்கு வரும். உண்மையிலேயே உடுக்கு என்பது எங்களுடைய ஒரு உயிரை, எங்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடியவை இந்த உடுக்கு என்று சொல்லலாம். உடுக்கு உண்மையில வாசித்தால் பக்கத்துல இருக்கிற ஆட செய்யும் அந்த சக்தி அந்த உடுக்குக்கு இருக்கின்றது. உண்மையில நான் இன்று இரவாக இருப்பதனால் இவற்றை சத்தமாக வாசிக்க முடியாது. அவ்வாறான தன்மைகளோடு எங்களுடைய காலத்தில் கலைகள் இருந்தன என்று சொல்லலாம். பறை என்பது எங்களோடு கூட பிறந்தது. சில பேர் தமிழ் பறை கலை என்பது, இந்த பறையை பார்த்தால் தெரியும் எங்களுக்கு. பறை இப்பொழுது எங்களுக்கு இது என்றபடியினால நான் உங்களுக்கு வாசித்து காட்டவில்லை, ஏனென்றால் பக்கங்களில் சத்தங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பறையே எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எங்களை தூக்கும். ஒரு படுத்து கிடந்தவனை எழுப்பி உருவாட செய்கிற அளவுக்கு இந்த பறையில் ஒரு சக்தி இருக்கின்றது. அதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஏனென்றால் சும்மா தட்டைக்கையும் ஒரு இடத்தை சும்மா மிகசையில் அடிக்கையும் இந்த பறையில தட்டைக்கையும் அந்த உயிர்ப்பு என்பது இந்த கலைகளுக்குள் இருக்கின்றன. எங்களது உணர்ச்சிகளை ஏற்படுத்தி உணர்ச்சிகளை கிளற விட்டுற தன்மை எங்களுடைய கலைகளுக்குள் இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையோட இணைஞ்சு பயணிக்கிற கலையாக இருக்கின்றது. ஒரு அடி வாசித்து காட்டுகிறேன். என்னுடைய மகன் பக்கத்தில் நிற்கிறபடியினால ஒரு அடியினை நீங்க கேட்டு போறீர்கள். அவர் தன்னை காட்ட விரும்பவில்லை, அதனாலே ஒரு அடி மெல்ல வாசித்து காட்டுங்கள். இரவு நேரம் என்றபடியினால பக்கத்தில் அவர்களுடைய சிரமங்கள் இருக்கும், அவர்களையும் சிரமப்படுத்தக்கூடாது. இவ்வாறு எங்களுடைய பறை வாத்தியங்கள், எங்களுடைய தோல் வாத்தியங்கள் அனைத்தும் எங்களுடைய உணர்வோடு உணர்ச்சியோடு சம்பந்தமானவை. அவ்வாறான இந்த கலைகளை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தி செல்ல வேண்டும் அல்லவா? நாங்கள் இங்கு வந்து விட்டோம், வாழ்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், உழைக்கிறோம் நிறைய. ஆனால் எங்களுடைய கலைகளை நாங்கள் விட்டு விடலாமா? இல்லைத்தானே.
அவற்றையும் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆசையாகவும் இருக்கின்றது. எங்களுடைய பிள்ளைகள் அவற்றை அனுபவிக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளைகள் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு இதனை கடத்த வேண்டும் என்றதுதான் இந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பருவத்திலே நாங்கள் ஆலிய சூழல் இளைஞன் பருவமாகவும் மங்கையர்களாகவும் சுத்தி கொண்டிருக்கும் பொழுது என்ன வரும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அடுத்தது காதல் தான். வாழ்க்கையில் காதல் வயப்பட்டவர்கள் பலர். ஆலய சூழலில் சென்றால் அங்கு பெண்களை பார்ப்பதும் ஆண்களை பார்ப்பதும் ஆண் இளைஞர்களை பார்ப்பதும் என்று சொல்லி காதல் வரும். காதலிலே நிறைய பாடல்கள் எங்களோடு இணைந்து பயணித்திருக்கின்றன. பலர் அறிந்திருப்பீர்கள், நிறைய வேடிக்கையான பாடல்கள் எல்லாம் பாடி பாடி எவ்வாறு அந்த மங்கையை கவருவது, எவ்வாறு இளைஞனை கவருவது என மங்கையும் போட்டி போட்டு பாடிய பாடல்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டார் பாடல்களாக, கிராமிய பாடல்களாக பல இருக்கின்றன. அவற்றை நான் பாடிக்கொண்டிருப்பதென்றால் எங்களுக்குள்ள அரமணித்தியாலும் போதாது. அதனால் நான் அவற்றை சும்மா சொல்லிக்கொண்டு வேடிக்கை பாடல்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. நான் மட்டக்களப்பு பாலகுமாரன், பேராசிரியர் பாலகுமாரன் சார் அவர்கள் நடிச்ச ஒரு பாட்டு நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள் பல. ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்தாய், அம்மி அடியில் கும்மி அடித்தேன் சும்மாவா இருந்தேன். இது ஒரு வேடிக்கை பாடல். அதுல நிறைய இது வரும். ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்தாய், கோழி முட்டையில் மயிர் படுங்கினேன் சும்மாவா இருந்தேன் என்ற ஒரு நடக்க முடியாத விஷயங்களை நடத்துவதாக அந்த பாடல் அப்படியே அசைஞ்சு கொண்டிருக்கும். இப்படி வேடிக்கை பாடல்கள் பாடுவார்கள். காதல் பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. எனக்கு என்னென்றால் இப்பொழுது ஒரு காதல் பாட்டர், உற்றார் உறங்கையிலேயே ஊரும் தூங்கையிலேயே, ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலேயே, நல்ல பாம்பு வேடம் கொண்டு நான் வருவேன் சாமத்திலே, நல்ல பாம்பு வேடம் கொண்டு நடுசாமம் வந்தாயானால் ஊர்க்குருவி வேடம் கொண்டு உயர பறந்திடுவேன் என்று சொல்லி காதலனும் காதலியும் கதைப்பதாக இப்படி ஊர்க்குருவி வேடம் கொண்டு உயர பறந்தாயானால் செம்பருந்து வேடம் கொண்டு செந்தூக்காய் தூக்கிடுவேன் என்று சொல்லி காதலன் சொல்வதாக இவ்வாறு ஒவ்வொரு கதை வசனங்கள் கதைக்க கதைக்க அதற்கு ஒரு சொல்லுகள் சொல்லிக்கொண்டு அப்படியே இந்த காதல் நகரும் பொழுது நிச்சயமாக காதல் மட்டும் இருந்தா போதாது, வாழ்க்கைக்கு தொழில் தேவை. எங்களுடன் தொழிலுடன் இணைந்த பாடல்கள் நிறையவே பயணிக்கின்றன. தொழில் என்றால் நிறைய தொழில்கள் இருக்கின்றன. எங்களுக்கு அடிப்படை விவசாயம். நாங்கள் வாழ்ந்த தொழில் எங்களுடைய சூழல் இயற்கை சூழல் என்பதனால் விவசாய தொழில் அதிகமாக பலர் பயணித்திருக்கிறார்கள். விவசாயம் என்றால் ஏர் பூட்டி, மாடு பூட்டி, ஏரில் மாடு பூட்டி உழுது, வயல் உழுது, விதைத்து, அறுவடை வெட்டி, வீட்டுக்கு அறுவடை வந்து சேரும் வரையும் அது ஒரு பெரும் பொழுதாகவே இருக்கும். மாதக்கணக்காக செல்லும். ஏர் பூட்டும் பொழுது எல்லோருக்கும் ஞாபகம் வரும், பட்டி பெருக வேணும் தம்பிரானே, பார்ப்பானை பொங்க வேணும் தம்பிரானே, மேலி பெருக வேணும் தம்பிரானே, வேளாண்மை விளைய வேண்டும் தம்பிரானே. இப்படி ஏர் பூட்டும் பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. அதே போல இப்படி ஏர் பூட்டி நெல் விதைத்து வரும்பொழுது நெல் விளையிலே நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அறிவு பெற்ற போரின் பெண்ணே அறிவாளை கொண்டான், நானும் அறியாமல் சொல்லி போட்டேன் பழஞ்சோற்றை கொண்டா, தென்தென்னா தேனா தென்னா தென்தென்னா தேனா 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 தென்னா தென்தென்னா தேனா. இப்படி அறிவுபட்டு பாடல்கள் இருக்கும் பொழுது, இதை விட தொழில் பாடல் என்றால் கப்பல் பாடல்கள், மீன் பிடிக்கும் பொழுது வலை இழுக்கும் பாடல்கள் எல்லோரும் அறிந்திருப்பீங்கள். மீன் பிடிக்கும் செல்லும் பொழுது மீன்பிடியில் இருப்பவர்கள் அந்த வலை இழுக்கிற காட்சி மனக்கண்ணிலே கொண்டு வந்தீங்கள் என்றால் வலை இழுப்பார்கள். ஏலேலோ ஐலசா ஏலேலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா ஏலேலேலோ ஐலசா. இது எல்லாம் அவர்களுடைய வேலை செய்வதற்கு இலகுவாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய களைப்பு தெரியாமல் இருக்க வேண்டும், வேலை முடிய வேண்டும், ஒரு சந்தோஷமாக அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக பாடல்கள் பாடி ஆடல்கள் ஆடி தங்களோடு இணைந்து இந்த வேலையை இலகுவாக செய்து முடித்தார்கள். இவ்வாறு இந்த வேலைகள் செய்து முடித்து இந்த வேலைகள் இப்படியெல்லாம் பயணிச்சு கொண்டிருக்கின்ற
இந்த வேளையில் அவர்களுடைய ஒரு வயசு வந்தால் ஒரு ஞானம் கிடைக்கும் எல்லோருக்கும். குடும்பம் வேலை செய்து காதலாளாகி வந்து வேலை செய்து ஒரு குடும்பத்துக்கு வந்தால் என்ன அடுத்தது பிள்ளை பெறும், அப்படியே சுற்றும் ஒரு வாழ்க்கை. எல்லோருக்கும் அந்த வாழ்க்கையை சுற்றி கொண்டே இருக்கும். இறுதியில் எல்லோரும் அறிந்தது நீங்கள் ஒப்பாரி பாடல் என்று சொல்லி இருக்கும். எல்லாரும் வாழ்க்கை தாலாட்டில் தொடங்கிய ஒப்பாரியில் முடிகின்றது. ஒரு இசைக்கலைக்குள் ஒரு வாழ்க்கையை தத்துவத்திலேயே எங்களுடைய கலைகள் மூலம் நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இந்த கலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளை இந்த கலைகளை நாங்கள் கலை என்றால் நான் என்னென்று போகவில்லை, கலை என்ற பகுதிக்குள் போகவில்லை. ஏனென்றால் என்னுடைய தலைப்பு வந்து வாழ்வுடன் இணைந்த கலைகள் தான். அதனால நாங்கள் இங்கு எங்களுக்கு வேறு வேறு கலைகள் இருக்கின்றன. ஏனென்றால் சாஸ்திரிய கலைகள் வேறு, கிராமிய ஃபோக் கலைகள் வேறு. ஏனென்றால் நாங்கள் சொல்லுவோம் கிராமிய கலைகள் அல்லது நாட்டார் கதைகள், அவைதான் எங்கள் வாழ்வியலை படம் பிடித்து காட்டுவன. இங்கால இருக்கிறது, இங்கால் பக்கம் இருக்கிறது ஒரு கிளாசிக்கல், ஒரு சாஸ்திரிய சாந்திய கலைகள். அவைதான் பரதநாட்டியமாகவும் சங்கீதங்களாகவும் நிறைய அங்கால இருக்கின்றது. அந்த பகுதி இருக்கின்றன. அவைதான் இங்கு நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற சாஸ்திரியங்களைத்தான் கூடுதலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிளாசிக்கல் நடனமாகவும் கிளாசிக்கல் மியூசிக்கலாகவும் தான் நாங்கள் இப்பொழுது இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அவையும் இப்பொழுது எங்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து வருகின்றன. ஏனென்றால் அவற்றுக்குள் நாங்கள் இவற்றை கொண்டு வந்து ஒரு பகுதியாக வைத்திருக்கிறோம். கிளாசிக்கலுக்குள் ஒரு பகுதியாக எங்களது கிராமியத்தை நாட்டாரையும் கொண்டு வைத்திருக்கிறோம். ஆனால் அது ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது. அது ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை கிளியை சொல்வனவதானே, அவற்றையும் நாங்கள் பெரும் பகுதியாகவே வைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்பொழுது பல முன்னெடுப்புகளை நடத்தி கொண்டும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய வாழ்க்கை வட்டம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்து பயணிக்கிற கலைகள் பல இப்பொழுதும் இருக்கின்றன. நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். எங்களுடன் ஈழத்தில் எங்களுடைய ஆரம்ப கலையாக இருந்தது கூத்து. அதனை மறக்கவே முடியாது. கூத்து என்பது கூத்தாடிகள் என்று சொல்லுவார்கள். அவன் கூத்தாடுறான் விசரன் சொல்லியும் அந்த கதைகள் இருந்தது. ஆனால் கூத்துத்தான் எங்களுடைய வாழ்வியலின் அடிப்படை கலையாக இருந்தது. தென்மோடி கூத்து, வடமோடி கூத்து, வசந்தன் கூத்து, பேந்து சிந்து நடை கூத்துக்கள் என்ற கூத்துக்கள் நிறைய எங்களுடைய வாழ்க்கையை பரிணமித்திரு. அவை என்னென்றால் எங்களோட வாழ்க்கையில நடக்கிறது அப்படியே படம் பிடிச்சு காட்டும். நீ அழுதால் அழுகிறது, சிரிக்கிறண்டா சிரிக்கிறது அந்த சொல்லி எங்களுடைய பாடுகள், நாங்கள் படுற கஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் என்பவற்றை படம் பிடித்து காட்டுவனாக இந்த கூத்துக்கள் இருந்தன. கூத்திலேயும் இப்பொழுது பல பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கூத்துக்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பேராசிரியர் மௌனூர் போன்றவர்கள் அவர்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அந்த கூத்தை அப்படியே விட்டால் அது அழிந்து போயிடும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அதில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். வசந்தன் கூத்தில் பலர் வடமோடி கூத்து, தென்மோடி கூத்துகள் அறிந்திருப்பீங்கள். அதில் வடமோடி கூத்தில் அரசன் ஒரு அரசன் வாரண்டால் எப்படி வருவார், அரசி வாரண்டால் எப்படி வருவார் என்றதுக்கெல்லாம் தாளக்கட்டுகள் நிறைய இருக்கின்றன. நிறைய தாளக்கட்டுகள் இருக்கின்றன. வசந்தன் பாடலிலே ஒரு பாடலை நான் எனக்கு ஒரு இசைத்து காட்டுகிறேன். தனம் தனம் தனத்தானா தன தானன தானா தானினந்தானா தனம் தனம் தனத்தானாம் அண்டமுலாபியமாவில் நானும் அங்குரு கனிகளை ஆய்ந்திட போனேன். சென்றெதிர் வருகிறது முசிறு என் சிரசை ஓகோ சிரசை ஓகோ சிரசை துறையடி சேயிலையாளே தனம் தனம் தனத்தானா. இப்படி இது ஒரு வசந்தன் கூத்து பாடல். வசந்தன் கூத்து என்றால் மட்டக்களப்பு என்று எல்லோருக்கும் தெரியும். மட்டக்களப்பு, யாழ்ப்பாண கூத்துகள், மட்டக்களப்பு கூத்து, அடுத்தது மலையக கூத்துகள் என்று வெவ்வேறு விதங்களில் இந்த கூத்துக்கள் இருக்கின்றன. இந்த கூத்துக்களை அழிய விடாது பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு பயணிக்கின்றவர்களுடன் இணைந்து உங்களது கரங்களையும் இயலுமானவர்களுடைய கரங்களையும் நீங்கள் இணைக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. இவ்வாறு
பல கூத்துக்கள் இருக்கின்றன. எல்லோருக்கும் தெரியும் சிந்துநடை கூத்தென்றால் அது காத்தவராயன் கூத்து. பலர் இப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பீங்கள், பார்த்திருப்பீங்கள், அனுபவிச்சிருப்பீங்கள். அரிச்சந்திரன் நாடகம், வள்ளி கூத்து என்று சொல்லி நிறைய கூத்துகள் நாங்கள் பார்த்திருந்தோம். ஊர்களில் நடக்கும் பொழுது திருவிழாக்களில் இரவிரவாக விழிப்பிருந்து பார்த்த கூத்துக்கள் அல்லவா அவை. இதுல சிந்துநடை கூத்திலை, காத்தவராயன் கூத்தில மஞ்சளெல்லோ மஞ்சள் மணக்குதென்று அம்மா, அங்கே அப்படி அந்த பாடல் வருகின்றது. பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவைதான் உண்மையிலேயே நிறைய பாடல்கள், நிறைய கூத்துக்கள், நிறைய நடனங்கள். எங்களுடைய நடனங்களிலேயே நிறைய நடனங்கள் இருந்திருக்கின்றன. ஆனால் நாங்கள் அறிவு வெட்டும் பொழுதெல்லாம் கும்மி அடித்து பாடிய நடனங்கள் நிறையவே இருக்கின்றன. கும்மியடி பெண்ணே கும்மியடி, குலுங்கிட கைகொட்டு கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி என்று பாரதியை கும்மி அடித்தவர் அல்லவா. அந்த கும்மியடி பாடல்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் நினைத்துக் கொண்டு கோல்கள் ஆடுவோம். கோல்கள் கொண்டு அடிச்சு ஆடுற 2 கோலை கையில் எடுத்தால் கோலாடுவோம். கோலாடுவோம் நாமும் பண்பாடுவோம், மதியொளி நிலவினில் கூடி ஆடுவோம், நாமே கோலாடுவோம். அழகான இந்த கலைகள் எங்களுடைய வாழ்வில் இணைந்து பயணிக்கின்றன. நிறையவே கலைகள் இணைந்திருந்தன. அவற்றையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்றுதான் என் விருப்பமாக இருக்கின்றது. இப்பொழுது அவை அரங்க கலைகளாக மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றன. அவை வாழ்வியல் கலைகளாக வேண்டும் என்றது ஆத்மார்த்தமான ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் முன்வைத்துக் கொண்டு நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். அனைவருக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த சிறப்பான நன்றியை இந்த நேரத்தில் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கண்ணன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா. முதல் மூச்சு முட்டுகிறது உங்களுக்கு, எனக்கும் மூச்சு முட்டுகிறது. நீங்கள் அரை மணித்தியாலத்துக்குள்ள இந்த கலைகள், எமது கலைகள் என்பது உண்மையாகவே நீ அரை மணித்தியாலம் காணாது. இந்த சொல்லுக்கடங்காத கட்டுக்கடங்காத கலைகள் தான் தமிழர் கலைகள், பாரம்பரிய கலைகள். கட்டுக்கு அடங்காதவை, அதாலதான் அது கட்டுப்பாடற்று போய் அப்படியே சென்று கொண்டே இருக்கின்றது. உண்மையிலே அரை மணித்தியாலத்திலேயும் நீங்கள் அதை என்ன சொல்றது, அந்த மலையில இருந்து அருவி அப்படியே சீறி பாய்ந்து வருவது மாதிரி தான் உங்களுடைய பேச்சு இருந்தது. அதற்காகவே முதலில உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள் நாங்கள் அனைவரும் கைதட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி. அனைவருக்கு நன்றி. மிகவும் அருமையான பேச்சம்மா. இந்த அரை மணித்தியாலத்துல நீங்கள் கலைகள், எல்லா கலைகளையும் கண்முன்னே கொண்டு வந்து விட்டீர்கள். பேச்சுக்கலை, அங்காலே நாட்டியக்கலை, ஒரு அடுத்தது பாடற்கலை, எல்லாம் ஆடற்கலை என்று எல்லா கலைகளையும் கண்முன்னே கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அருகிலே நான் பார்க்கிறேன் எங்களுடைய பாரம்பரிய கலை கருவிகள் இருக்கின்றன, இசை கருவிகள் இருக்கின்றன. அதுல முன்னுக்கு பறை இருக்கின்றது, முதல் கருவி என்று நினைக்கின்றேன். பறை அதுவும் இருக்கின்றது. ஆகவே தமிழருடைய பாரம்பரிய கலைகளிலே ஒன்றும் முதல் கலை கருவியும் பறை என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆகவே நல்ல விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் இதுல கொண்டு வந்தவங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த தளத்திலே உண்மையிலே நல்ல சிறப்பான விடயங்கள் நாங்கள் இந்த தளத்திலே எடுத்து செல்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் ஒரு அருமையான விடயம் எங்களுடைய கலைகள். அந்த விஷயத்தை நீங்கள் இங்கே தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கலந்துரையாடலை எங்களுடைய அன்பான நேயர்களோடு நாங்கள் கலந்து கொள்வோம். முதலிலே அருந்ததி அம்மா, நீங்கள் இப்பொழுது பேசலாம். சாந்தினி அவர்கள் பேசுங்க ஐயா. நீங்க சவுண்ட் கண்ணன் என்ன சவுண்ட் கட் பண்ணிட்டீங்க. கண்ணன் என்ன சவுண்ட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அவர் இன்று ஒரு வேலைப்பட காரணமாக ஓடி இந்த குறித்த நேரத்துக்கு அவர் வர வேண்டும் என்று உளுந்து கட்டி வந்திருக்கின்றார். ஆகவே அந்த இடத்திலே அவரது அந்த பேசும்போது அவரது களைவு நான் மூச்சு வாங்கி கொண்டிருந்தது. என்னென்று சொன்னால், நார்மலா இவரது மேடையிலே செய்யும் போது எங்கள் மன்றத்து மேடைகளிலே இவர் தொகுத்து வழங்கும் போது ஃப்ரெஷ்ஷா வடிவா உண்மையிலே கேட்பவர்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்படியான குரல் அவர் அது இல்லை. இது குரல் என்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஆகவே உண்மையிலே அவருக்கு பாராட்டு. தன் வேலைகளையும் மத்தியிலே இன்று பாடசாலையும் இருந்திருக்கும் நினைக்கிறேன். பாடசாலை முடிய அப்படியே
டான்ஸ் வகுப்பும் முடிச்சு கொண்டு அப்படியே வந்து இதில் இருக்கின்றார் நினைக்கின்றேன். அதனால் அவர் அங்கேயும் பாடி கத்தி கலைச்சு பஸ்ஸில் ரயில்களை வந்து இப்படி செய்கின்றார்கள். உண்மையிலே அவருக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. இப்போது மற்றவர்களுக்கு இடம் கொடுப்போம். அருந்ததியம் நன்றி ஐயா, நன்றி. உங்களுடைய அருமையான வாழ்த்துக்கு நன்றி. அருந்ததி அம்மா பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். முதலில் ஊடகவித்தர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, ஒரு அருமையான ஒரு கலையை தனது உணர்வின் மூலமாக எங்களுக்கு எடுத்து காட்டிய சாந்தினி துரை அரங்கன் அவர்களை மிகவும் வாழ்த்தி, ஏனென்ன அந்த கலையை எவ்வாறு அவர் தனது உள்ளுக்குள் எவ்வளவு ஆதங்கத்தை வைத்துக்கொண்டு பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கலை பரவ வேணும், எல்லா இடம், இது மறைந்து போகக்கூடாது என்ற வாழ்வுடன் இணைந்த கலைகள். எப்படி குழந்தை பருவத்திலிருந்து குழந்தை பிறக்கும் முதல் பேர்ந்து ஒப்பாரி வரைக்கும் உள்ளது எவ்வாறு மிகவும் சிறப்பாக விளங்கப்படுத்தினீர்கள். அது என்னென்றால் அந்த கலை இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாஸ்திரிய கலைகளைத்தான் கூட எல்லோரும் படித்தோ அதுல முன்னேறி கொண்டு வர்றார்கள். இந்த கலைகள் குறைந்து கொண்டுதான் போகின்றது. அந்த ஆதங்கத்தை நீங்க உங்களோட மனதில் இருக்கிறது அப்படியே உங்களோட பேச்சின் மூலமாகவே தெரிய வந்திருந்தது. அதை நீங்க சொல்லும் போது எனக்கு அந்தரமா இருந்தது. என்னென்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் படித்து அருமையான கலையை பற்றி கூறிக்கொண்டு வந்தீர்கள். எப்படி அந்த உணர்ச்சியுடன் இப்போ எல்லாம் அந்த வேளாண்மையில இப்போ மிஷின்கள் செய்யறதால அந்த பாட்டுகள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. அது தான் எல்லாம் இப்போ கைபேசி, தொலைபேசி அந்த எல்லாம் வந்ததால இந்த பாட்டுகள் எல்லாம் மறைந்து கொண்டு போவதை நீங்கள் அதை திரும்பவும் எனது வாழ்வோடு இணைந்தது தான் எங்களோட பாரம்பரிய கலைகள். அதைத்தான் நீங்கள் எவ்வளவு அந்த உணர்ச்சியாக கூறினதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனம் இதாத்தான் இருந்தது. என்னென்னா இது விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்கு இருக்கின்றது. அருமையாக பேசினீர்கள். நீங்கள் நேரத்தையும் பார்த்து பார்த்து அதுல தான் உங்களுக்கு அந்த ஆவேசமாகவும் இருந்தது, களைச்சு போய் இருந்தது தெரியுது. உங்களை பார்க்க நீங்க அருமையாகத்தான் பேசினீர்கள். மிக்க நன்றி அம்மா. மீண்டும் ஆறுதலா பேச வேண்டும். ஏன்னா நீங்க பேசுறத பார்க்க எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. இனி ஆறுதலா பேசுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று கூட போகலாம். மிக்க நன்றி. நன்றி 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 அம்மா. அருந்ததி அம்மா சொன்ன மாதிரி நீங்க ஆறுதலா நீங்கள் கதைக்கிற மாதிரியே பேசலாம். நீங்க நேரம் எடுத்து பேசலாம். அரை மணித்தியாலம் தர்ற அதுக்குள்ள நீங்க பேசக்கூடியதை பேசிட்டு நீங்க இப்படி பகுதி 1, பகுதி 2 அதையும் நீங்கள் பேசலாம். எனக்கு நன்றி அம்மா. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், பவானி அம்மா நீங்க கை போட்ட நீங்க போய் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு பஞ்சாச்சரம் ஐயாண்டு நினைக்கிறேன். சரிதானே? ஓமோம் சரி. நீங்க சொல்ற பவானி அம்மா பேசுங்க. நீங்க கீழே போய் நீங்க ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இன்று பழைய கலைகளை நீங்கள் சொன்னது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அது நினைவு ஊட்டி இருக்கிறீர்கள். நாங்களும் முந்தி சின்ன வயசுல எல்லாம் பாடி இருக்கிறோம். இப்ப எல்லாம் விட்டுட்டு டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது எங்களுக்கு அப்படி வாய்ப்பும் இப்ப வராதபடியா கஷ்டமா இருக்குது. அதோட நீங்களும் உங்களுக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இதை நீங்கள் கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கம் இருக்கிறது தெரிகிறது. நல்லொரு நீங்கள் இதை முதல் துவக்கினது நல்லது. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் பல பாகங்கள்ல பிடிச்சு சொல்லலாம். சொல்லி எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொண்டு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு மிகவும் நல்லா இருந்தது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி 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 பவானி அம்மா. அடுத்து பஞ்சாச்சரம் ஐயா, சிட்னியில இருந்து ஆஸ்திரேலியா பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று திருமதி சாமினி துரையரங்கன் அவர்கள் அருமையான ஒரு பேச்சை எங்களுக்கு ஆற்றியிருந்தார். அதாவது வாழ்க்கையில் இணைந்த கலைகள். நான் வேறு இந்த சாத்திய அப்படியான கலைகளை தான் சொல்ல போறான் இருந்தேன். ஆனால் உண்மையிலே கூறியவை நாங்கள் மறக்க முடியாத கலைகளுங்கிற காலத்தில் எத்தனையோ கலைகளின் பேரை சொல்லியிருந்தார். அதாவது திருப்பியே சொல்ல முடியாத அளவுக்கு பல கலைகள் இருக்கின்றன என்பதை இன்று அறிந்துள்ளேன். இப்படியான கலைகள் தமிழ் அறிவு கூட்டங்கள் சிட்னியில் நடக்கிறது.
அந்த நாளையில நடந்தது இப்போ ஒன்றும் இல்லை. அப்படி இப்படியான கதைகள் ஒன்றும் ஒரு இடைக்கிடை ஒன்றும் போடுறதில்லை. இப்போ எல்லாம் வேறு விதமாக தான் இங்கே கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஜெர்மனியில இப்படி ஒன்று நடக்கிறதுன்ற கேள்விப்பட, அதாவது புலம்பெயர்ந்த மக்களிடம் இது நடக்கிறதுன்னு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த கலை எல்லா இடமும் பரவ வேணும். இந்த அம்மா பிறகும் வந்து எங்களுக்கு பேச வேணும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. அடுத்து ஆனந்தி அம்மா, கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் பேசுங்க. நன்றி சிவமோகன் மாஸ்டர். சாந்தினி துரையரங்கன், உண்மையில மிகவும் அருமையான பேச்சு. ஆனால் உங்களுக்கு நேரம் காணாது. இதே நீங்கள் பகுதிகள் வருந்தை மாஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு என்ன டான்ஸுக்கு ஒரு நாள் மெட்டது, மியூசிக்கு ஒரு நாள் மெட்டது, கூத்துக்கு ஒரு நாள், எத்தனையோ விதமான கூத்துகள் இருக்குன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. மெட்டது நடனம் இன்றைக்கு எத்தனையோ நடனங்கள் இருக்குது. என்ன கும்மி நடனம், கோலாட்டு நடனம், அப்படி அந்த ஒரு நாளைக்கு நடனம், ஒரு நாளைக்கு சங்கீதம், அப்படி நீங்கள் பகுதி பகுதியாக வந்து கதைங்கோ. உண்மையில மிகவும் அருமையாக இருந்தது. உங்களோட கருவியலை பார்க்கவே ஆசையாக இருந்தது. நீங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்கள். இப்போ அங்கே எங்களோட சிலோனில் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியாது. இப்போ நினைக்கிறேன் இந்த என்ன எல்லாம் மெஷினுண்டபடியாக இந்த ஏற்பாட்டுக்கள், அருவி பாட்டுக்கள், அதுகள் இதுகள் எல்லாம் இப்போ நடக்குமோ தெரியாது. முந்தி இந்த படங்கள் எல்லாம் காட்டேக்க ஆசையாக இருக்கும். என்ன உண்மையில் இப்போ நான் நினைக்கிறேன் சிலவில் செல்ஃபோனை போட்டுட்டு தான் இருந்து அருவி வெட்டினமோ அதுகள் இதுகள் செய்யணுமோ தெரியாது. இப்போ உண்மையில் அருமையான பேச்சு. உங்களை நீங்கள் திரும்ப வர வேணும். ஆனால் அந்த பகுதி பகுதியாக சொல்லுங்க. நீங்கள் வந்து எல்லாமே ஒன்றா செய்ய உங்களுக்கு களைப்பாயம் இருந்தது, கவனிச்சேன் நான். நீங்கள் அந்த விளக்கமாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கூத்துக்களும், ஒவ்வொரு நடனம், ஒவ்வொரு சங்கீதம், அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு பகுதிகளாக சொன்னீங்களா இன்னும் கூட இதாக இருக்கும். நீங்கள் வடிவா ஹாஃப் அன் ஹவருக்குள்ள வடிவா எல்லாம் இன்றைக்கு அறிமுகம், இன்றைக்கும் மேலே உங்களோட பேச்சு வந்து ஒரு அறிமுகம் தான். எல்லாம் எங்களோட வாழ்வுடன் இணைந்த கலைகளை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்கள். இனி ஒவ்வொரு பகுதிகளாக வந்து கதைக்க வேணும்னு நன்றி நன்றி. நல்ல நன்றி ஆனந்தி அம்மா. அடுத்து சுயேந்திரா அம்மா, லண்டன்ல இருந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சாந்தினி மாஸ்டர், இன்றைக்கு நீங்க இந்த வாழ்வியலோடு சேர்ந்த நுண்கலைகள் பற்றி கூறினது எனக்கு சிறு வயது ஞாபகம் வந்து விட்டது. அப்போது இந்த ஆறாரோ ஆரியரோ எல்லாம் அம்மம்மா பாடுறதுகள் இதுகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. மற்றது முந்தி திருவிழா நடக்கும் போது, திருவிழா சாமி தூக்கி வந்த பிறகு இந்த நுண்கலைகள் இதுகள் எல்லாம் போய் இருந்து பார்க்கிறோம் நாங்கள் சின்ன வயதாக இருக்கும் போது. இப்போ அதுல அந்த பறை அடித்தால் உடனே எல்லாரும் எழும்பி ஆட தொடங்கி விடுவார்கள். இப்ப அந்த இதுகள் எல்லாம் இப்ப குறைந்து விட்டது. ஆனா இப்ப லண்டனிலேயும் தான் இந்த கலைகளை கொஞ்சம் சிறு பிள்ளைகளுக்கு பழக்கி கொண்டு வருகிறார்கள் என்றது தெரிய வந்து இருக்கிறது. இந்த கலைகள் அநேகமா இப்ப பரதநாட்டியம், சாஸ்திர கலைகள் தான் கூட எல்லாரும் படிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இப்போது சிறு பிள்ளைகள் இந்த ஃப்ளூட், பறை, மேளம் இதுகள் எல்லாம் படிக்க ஆசையாக இருக்கிறார்கள். இது மேலும் வளர வேண்டும் என்று கூறி நீங்களும் வந்து எங்களுக்கு இந்த பாடல்களை கூறுமாறு. நான் அநேகமாக பாரதியார் பாடல்கள் தான் சிறுவயதில் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, இப்படியான பாடல்கள் தான் கேட்டு வளர்ந்திருக்கிறோம். ஆனால் கிராமிய பாடல்கள் வளர்ந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றது எனது அபிப்பிராயம். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. நன்றி சுயேந்திரா அம்மா. அடுத்து கலைவாணி அம்மா, ஜெர்மனியிலிருந்து பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சாந்தினி துரையரங்கன் அவர்களிடம் நிறையவே ஒரு கொள்கலனாக, அதாவது அவர்கள் ஒரு நிறைகுடமாக காணப்படுகிறார். அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கிறது. அதிலே இன்று அவருடைய ஒரு சொட்டு என்றுதான் சொல்லலாம். அதிலிருந்து ஒரு சொட்டை தான் இன்றைக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் கூறியது போல ஒரு அறிமுகம் தான். அப்படி அவரிடம் நிறையவே இருக்கிறபடியால் நீங்க கூறியது போல அவர் ஒவ்வொரு பகுதியாக கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கிறோம்.
நீங்கள் கூறினதுக்கு அழகா நீங்க அவசரமாக ஓடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்க அந்த அரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்காக நீங்க அவசரமாக கொண்டு வந்தீங்க. பாடல்கள் நிறையவே உங்களோட பாடல்களை இன்னும் ஆறுதலாக பாடினா. ஏன்னா நானே இத்தனை வருடமாக உங்களை விட நான் எத்தனை வயதில் மூத்தவளாக இருந்தாலும் மருத்துவச்சி பாடலை நான் இன்று வரை கேட்டதில்லை. இன்று நீங்கள் கூறிய போதுதான் எப்படியும் ஒன்று இருக்கிறதான்னு நான் நினைத்தேன். இதை நான் தவற விட்டிருக்கிறேன். நான் ஏற்ற பாடல்கள் மற்ற கருவி அறிவெட்டு பாடல்கள் அப்படி என்று அந்த கிராமிய பாடல்கள், மற்றது நாட்டு பாடல்கள். நீங்கள் ஒரு வாத்தியங்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்திருந்தீங்கள். எல்லாத்தையும் ஒன்றாக நீங்க தந்துவிட வேண்டும் என்ற அவசரத்தில் வந்த வழியால் கொஞ்சம் ஓடி ஓடி போனீங்கள். பாடல்களை அழகாக பாடினீர்கள். அதை இன்னமும் நீங்கள் பிரித்து தருகின்ற பொழுது எங்களுக்கு ஆறுதலா பாடல்களை தரலாம், கொஞ்சம் கூட பாடல்கள் வரிகளையும் கூட தரலாம் என்று நினைக்கிறேன். அந்த விட்டு போனதை நாங்க ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாழ்வியல் வட்டம், அதாவது பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நாங்கள் பாடல்களை என்று தருகின்ற பொழுது பெரிய ஒரு வட்டம் என்ன பாடல்கள் அதுக்குள்ள பண்ணி செய்யும் வரும். அது ஒன்றுதான் நினைக்கிறேன். மற்றும் நிறைவாக தந்திருக்கிறீர்கள். அதிலேயும் அந்த பழைய பாடல்கள், பழம்பெரும் பாடல்களை எல்லாம் பழம்பெரும் பாடல்களின் பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறீங்க. அதை தனியாகவே தரலாம் போல இருந்தது. ஏனென்றால் அது தெரியாத, நாங்கள் மறந்து விட்ட பக்கம் அது. ஆனால் உங்களிடமிருந்து இன்னும் எதிர்பார்க்கின்றோம். உங்களை அறிமுகத்தில் செய்து தந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, மற்றும் உங்களோட மகன் நீங்க கேட்ட உடனே வந்து இந்த வாத்தியத்தை வாசித்து காட்டியிருந்தார். இன்னமும் நீங்க வருகின்ற பொழுது அவரோட பேரை மறந்து விட்டேன். நகுல் கட்டாயமாக அடுத்த முறை வந்து எங்களுக்கு வாத்தியங்களையும் வாசித்து காட்டுவார் என்று எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு உதவியாக நன்றி. ராஜகரணா வந்திருக்காங்க. யூ தமிழ் டிவில தான் எங்களை நைட் ஸ்டேஷன் ரெக்கார்ட் பண்றது. நான் விடுவேன், கட்டாயம் கொடுப்பேன். அதை விடுங்க, அவரு தான் முதல் விடணும். எனக்கு முதல் அவரை தான் விடணும். பவானி மாஸ்டராளுக்கு கவனிச்சு கொள்ளுங்கால நீங்கள் நேர கவனிக்கலாம். என்னத்தையும் புல விட்டா அவர் சொன்ன உடனே திருத்துவார். பல காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறார். அவரை விடுங்க அவருக்கு. நன்றி உங்களுக்கு. வணக்கம் ஐயா ராஜவர்ண ஐயா. வணக்கம். வணக்கம். எடுத்து வந்திருக்கிறீங்க, தாராளமாக பேசுங்கள். உங்களுக்கு இந்த தளம். நிச்சயமாக வணக்கம் எல்லோருக்கும். உண்மையிலேயே இந்த தளம் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு அறிவுரை, ஒரு எங்களுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு அறிவுரையா தான் இதை நான் பார்க்கின்றேன். உண்மையிலேயே சிறுஸ்கந்தராயா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர் மற்றும் சேர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு காலம் இந்த காணொளிகளை பார்க்கும் பொழுது அறிவு பொக்கிசமா தான் நான் அதை பார்க்கிறேன். இன்றைக்கு கட்டாயம் நான் வர வேண்டும் என்று வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஜெர்மனியிலேயே ஒரு சில பெண்கள் மத்தியில் சாந்தினி துரையரங்கன் அவர்கள் மிகவும் சிறப்பாக கேட்டவுடனேயே அந்த உதவி செய்கிற மனப்பான்மை, இந்த பிள்ளைகளை வழி நடத்துகின்ற அந்த ஒரு பக்குவம், எல்லாரோடும் அனுசரிச்சு போகின்ற அந்த ஒரு தன்மை உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர். உண்மையிலேயே நாங்கள் அந்த படைப்பாளர் புத்தகங்களை உருவாக்கும் போது தயங்கி இருக்கின்ற அந்த நேரத்துல கூட அவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், தமிழுக்காக நான் உங்களோடு இணைந்து செய்கின்றேன் என்று சொல்லி. உண்மையிலேயே அது அப்படியான ஒரு இருந்தபடியாத்தான் அந்த புத்தகத்தை நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே எங்கட கலைகளை பார்க்கலே இப்பொழுது அழிந்து வருகின்றது. இப்பொழுது எல்லாம் கலாச்சார மோகத்தில் எல்லாமே இழந்து கொண்டு வர இந்த கட்டத்திலே இந்த கலைகளை அவர்கள் பாதுகாத்து இந்த வருங்கால சந்ததிக்கு சாந்தினி துரையரங்கன் அவர்கள் வழிநடத்துகின்ற அந்த தன்மை உண்மையிலேயே சிறப்புரியது, சிறப்புக்கும் பாராட்டுக்கும் உரியது. அவர் இன்னும் மென்மேலும் இந்த பிள்ளைகளுக்கு இதனை வழி நடத்தி நல்ல சிறப்பாக ஒழுங்கமைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, மேலும் அவரிடமிருந்து நிறைய திறமைகள் இருக்கின்றன. அவர் உண்மையிலேயே இன்றைக்கு வந்தது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விடயமாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நான் மற்றவர்களுக்கும் வழிவிட வேண்டும். உண்மையிலேயே எல்லோருடைய காணொளிகளையும் நான் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே மிகவும்
ஆனந்தப்படுகின்ற. இதை செய்து உங்களுக்கு அந்த வலைத்தளத்துல போடுவதற்கும் அனுமதி தந்த ஸ்ரீஸ்கந்தராய, அருந்ததி மாஸ்டர் மற்றும்படி எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் இந்த காணொளிகள் மக்களுக்கு போய் எல்லா இடத்திலும் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, அண்ணன் சொன்னது போல, ஸ்ரீஸ்கந்தராய மாஸ்டர் சொன்னது போல, இந்த உலகம் அமைதி பெற நாங்கள் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் உழைத்தால் உண்மையிலேயே எங்களோட சந்ததியும் எங்களோட தமிழினமும் இந்த உலகமும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடையும் என்றது திண்ணம் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி எல்லோரையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அருமையான பேச்சுக்கு மிக மிக நன்றி. இந்த தளத்திலே இருக்கின்ற இந்த யூடியூப் சேனலிலே நிறைய விடயங்களை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகுதான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்று கூறிக்கொண்டு, ஆகவே நல்ல விளக்கங்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் அதை பார்ப்பதிலிருந்து. நன்றி ஐயா, உங்களுக்கு உங்களுடைய காரிய செயற்பாட்டுக்கும் நன்றி. நிறைய விடயங்களை நன்றி. மிக்க நன்றி. நன்றி. அடுத்து ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி. நான் உங்களுக்கு ராஜகரன் ஐயா, உங்களுக்கு பேசுறதுக்கு இடம் தேடி பார்த்து கொண்டு ஒரு இடம் இல்லை எனக்கு. 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஒரே ஒரு இடம் இருக்கு. அதை ஓபன் சொன்னாச்சு. வெள்ளிக்கிழமைன்னா நீங்கள் கோயிலுக்கு போறீங்க. வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 9 மணி ஜெர்மன் டைமுக்கு வந்து பேசுவீங்க. ஓமா ஒரு வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போகாம வந்து பேசிட்டு போங்க. வெரி குட். எல்லாடிக்கும் ஒரு டைம் இல்லை. நான் பார்த்தேன், பிப்ரவரியிலும் இல்லை, மார்ச்லயும் இல்லை, ஏப்ரல் விட்டா இப்ப இந்த மே வந்துடும். சரியா? ரைட். சரி, அதை கோமண்ட் சொன்னதுக்கு நன்றி, உங்கள் உதவிகளுக்கு நன்றி. நீங்கள் அருமையான பேச்சாளர் என்று தெரியும். நான் உங்களோட பேச்சை கேட்க ஆவலுடன் இருக்கின்றேன். இப்பொழுது இன்று நடந்த விஷயத்தை பற்றி வருவோம். சாந்தினி துரை அரங்கருடைய பேச்சு மிகவும் சிறப்பானது. அதாவது வாழ்வுடன் இணைந்த கலைகள் பற்றி அவர் அருமையாக பேசியிருந்தார். அதாவது இந்த வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ ஒவ்வொன்று வாழ்க்கைக்கும் எந்த விதமாக கலைகள் உதவி செய்கிறது. அது மாத்திரமில்லை, சில இசைகள் வந்து கூட பல விதங்களில் எங்களுக்கு உதவி செய்கின்றது. ஈவன் டயபிட்டிஸை போக்குவது கூட இசை இருக்கிறது. அதே போல அதை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டு இருக்கப்படாது. அதே போல மழை பெய்கிறதுக்கு கூட இசை இருக்கின்றது. இது எல்லாத்தையும் நீங்க இன்னொரு முறையெல்லாம் வந்து நீங்க ஆராய்ச்சி செய்து சொல்ல வேணும். இதோட முடிக்காம நீங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்றெல்லாம் போடலாம். ஊடக வித்தவர்கிட்ட அவர் அருமையாக அரேஞ்ச் பண்ணி அவருக்கு ஒவ்வொரு மாதம் ஒரு இடம் கொடுக்குறேன். அடுத்த மாதம் கூட அவருக்கு இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணி போட்டேன். மறந்து போவேன் நான் இந்த இடம் கொடுக்கறதுக்கு. அது அடுத்த மாதம் மண்டே 17 திங்கட்கிழமை 17ஆம் தேதி மார்ச் மாதம் 9 மணிக்கு ஜெர்மன் டைமுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். ஏனென்று வேண்டா இதை விட்டுனா இப்ப இந்த மறந்து போறதுக்காக அதை எழுதி விடுறது உடனே என்று கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். சிறப்பாக இருக்கிறது எல்லா நிகழ்ச்சிகளும். அதாவது நாளைக்கு அருமையான ஒரு பட்டிமன்றம் இருக்கிறது. இதை சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அவர்கள் நடத்த வருகிறார்கள். இந்த நாள் டியூஸ்டே என்றால் அது செவ்வாய்க்கிழமை. பஞ்சாட்சர மாஸ்டர் தான் அதை நடத்தவன் வந்த நிகழ்ச்சிகளை. ஆனால் நாளைக்கு நீங்க வந்த உடனே வந்து சொன்னா நான் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி விடுறேன். அதற்கு கொடுத்து வருகிறேன் தளத்தை. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களிடம், அவர் தமிழன் என்ற பேர், அவருடைய பேர் நீலகண்டன், தமிழன் என்ற பேரை அதில் சேர்த்து தமிழ்ல விருப்பத்தாலே அவர் அதுல போட்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ஸோ அவருடைய நாளைக்கு நடக்க நிகழ்ச்சியினுடைய தலைப்பு இந்த திறன் பேசிகளால் இன்றைய சூழலில் அதிகம் விளைவது நன்மையா தீமையா என்ற தலைப்பில் ஒரு 40-45 நிமிஷம் பேசுறதுக்கு இடம் கொடுத்திருக்கிறது. ஒரு 4 பேர் வந்து பேசுவார்கள் என்று நினைக்கின்றேன். அதே போல 11 மணிக்கு முத்தியா ராமன், இவர் ஒரு 50,000-60,000 புத்தகங்களை வாசிச்ச சைக்காலஜிஸ்ட். நாங்கள் புத்தகம் வாசிக்க நேரமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் இவர் வந்து அவ்வளவு புத்தகத்தையும் வாசிச்சு என்ன டாபிக் என்ன தலைப்பில் ஒரு புத்தகத்தை கொடுத்தாலும் புத்தகத்தை வேண்டி டக்குன்னு வந்து வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஒவ்வொரு மாதம் அவருக்கு இடம் கொடுக்கிறது. நாளைக்கு அவர் பேச வேண்டியது இந்த பேச்சை நாங்கள் தான் இந்த தலைப்பை கொடுத்தாங்க. மனம் அங்கே, வேர் இஸ் த மைண்ட். கண் குகனேசனும் நானும் அதை கொடுத்து ரோமண்டு உடனே சொல்லி என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவார், ஒரு மறுப்பு சொல்லாம. ஸோ அந்தபடியே நாளைக்கு இவருடைய பேச்சு 11 மணிக்கு யூகே டைம், 12 மணிக்கு ஜெர்மன் டைமுக்கு நடக்க இருக்கிறது. அதே போல நாளைக்கு 6 மணிக்கு நாங்கள் இந்த தியானத்தை மாத்திரமல்ல, யோகா நிகழ்ச்சிகள், எக்ஸசைஸ்கள், அதுபோல புது புது விஷயங்களை பற்றியும் விஞ்ஞான பூர்வமான விஷயங்களை பற்றியும் பேசுகின்றோம்.
உதாரணத்துக்கு எங்களுடைய பாபு சண்முகநாதன் மாஸ்டர் எத்தனையோ சயின்டிஸ்டை பற்றி பேசியிருக்கிறார். டெஸ்லா துவக்கம் பல விதமான எல்லா நியூட்டன் எல்லாரையும் பற்றி பேசியிருக்கிறார். அதே போல நாளைக்கு பேச வருகிறார் லோகதாஸ் அவர்கள் மாஸ்டரிங் கேன்வா அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். நாங்கள் இப்பொழுது உங்களுடைய ஃபிளையர்ஸ் எல்லாம் கேன்வால தான் செய்கிறோம். அதுல எத்தனையோ விஷயங்கள் இன்னும் இருக்கு படிக்கிறதுக்கு. அந்த விஷயத்தை படிக்கிறதுக்கு தான் நாளைக்கு வந்து சொல்லித்தர வருகிறார். நீங்களோட அதை நீங்க படிக்கிற விருப்பமானாக்கள் அதை என்ன பேசுவாருன்ற கேட்டீங்கன்னா விளங்கலாம். நீங்க படிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஞாபக மறதிகள் அதுகள் ஒன்றும் வராது. வயது போட்டுன்ற சொல்லியே சொல்ல மாட்டீங்கள், படிக்க வேணும் என்ற சொல்லித்தான் நீங்க சொல்லிக்கொண்டே இருப்பீங்கள் என்று சொல்லுகின்றேன். இதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இருக்கின்றது. நான் கணக்கை சொன்னா உங்களுக்கு போரிங்கா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் தியானம் இருக்கும். தியானத்துக்கு பிறகு அருமையான பேச்சாளர்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேச மாட்டார்கள், வித்தியாசமான தலைப்பில வந்து பேசிக்கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு இந்த மாதிரி வாழ்வுடன் இருந்த கலைகளை பற்றி பேசினார். நாளைக்கு இன்னொரு வந்து சயின்டிஸ்டை பற்றி பேசுவார். இன்னொரு வந்து தன்னுடைய மெடிடேஷன் ஜேர்னி பற்றி பேச வர்றார். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்றது. யோகா நிகழ்ச்சி ஷியா யோகா இருக்கிறபடியால் நான் இன்னைக்கு கூட பேசாமல் அடுத்த தமயந்தி சிங்காரவடி அம்மாவை பேசும்படி அழைக்கின்றேன். அதுக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சாந்தினி அம்மா, நீங்கள் அந்த கலையை பற்றி பேசுனது மிகவும் அழகாக இருந்தது. ஆனா அந்த சின்ன பிள்ளைகளை தாளாட்டுற இடத்துல எனக்கு அந்த சாய்ந்தாடு அம்மா சாய்ந்தாடு, தாமரை பூவே சாய்ந்தாடு, குத்து விளக்கே சாய்ந்தாடு, குங்கும பூவே சாய்ந்தாடு எந்த அம்மா எந்த பிள்ளைகளை மடியில வைத்துக்கொண்டு இதை பாடிக்கொண்டு இருப்பான். அடியிலும் எவ்வளவு காலத்துக்கு பிறகு உங்கள் மூலம் கேட்டது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கண்ணால கொஞ்சம் தண்ணீரும் வந்து விட்டது அம்மாவை நேற்று. அப்படி சந்தோஷமாக இருந்தது அம்மா நீங்க பாடினது இதெல்லாம் சொன்னது. நானும் அந்த மட்டக்களப்புல பிறந்தபடியால் அங்க கூத்து எல்லாம் போய் பார்ப்பேன். நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கக்குள்ள எங்களை கூட்டிக் கொண்டு போவார்கள். பாயும் கொண்டு போவோம். அங்க அதுல படுத்து நித்திர கொண்டு எழுப்பி கூத்து பார்த்து கொண்டுதான் வாரினாங்க. கணக்க கூத்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு நல்ல விருப்பம் கூத்து எல்லாம் பார்க்கறதுக்கும். அதான் நம்ம நல்லா இருந்தது. மீண்டும் வந்து இதோட பற்றி பேசுங்கன்னு சொல்லி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி அம்மா, அருமையான பேச்சு. அடுத்து கமலாசினி அம்மா, பேர் காலையில் கமலாசினி அம்மா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்று அவரது பேச்சு மிகவும் எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் சொல்லி சொன்னார். எல்லாத்தையும் அந்த அறிவெட்டு இந்த கூத்து மற்ற கூத்து அந்த இதெல்லாம் சொன்னவன் கேட்க ஆசையா இருந்தது. இப்பதான் எத்தனையோ வருஷத்துக்கு கேட்டது. அதான் பாரம்பரியம் வரைக்கும் நீங்க 1-2 அதன் பாட்டுகள் கொண்டு படிச்சு காட்டுங்க. அது கேட்போம் நினைச்சேன். சரியா கேட்டு நல்லா இருந்தது. இப்ப ஒன்றும் தெரியாது. இப்ப நீங்க வந்து 1-2 பாட்டுகளை எங்களுக்கு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. அடுத்த முறை ஒரு பகுதியை நீங்கள் பாடலாகவே வைங்கோ. நீண்ட நேரமாக ராஜேஷ் சித்தம்மா நீங்க கை போட்டிருக்கிறீங்க, பேசுங்கம்மா. உங்களை முதல் விருடன் பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். தேங்க்யூ சிவமோகன் மாஸ்டர். நன்றி. சாந்தினி அம்மா, மிக மிக அருமையான பேச்சு. எல்லாரும் எல்லாம் சொல்லி விட்டார்கள். ஆனா நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். தயவு செய்து களைக்காமல் கொஞ்சம் ஆறுதலாக கதையுங்கோ. In the long run it will affect your health. ஆனபடியால் இனிமேல் பட்டு வந்து கதை கேட்கல, அரமத்தியாலத்துக்கு ஏற்றபடி வந்து அதை அலோகேட் பண்ணி வந்து கதையுங்கோ. மற்றபடி எல்லாரும் எல்லாம் சொல்லி போட்டுங்க. மிக மிக அருமையானதும் எல்லாராலும் பாராட்டப்பட்ட பேச்சு இன்றைக்கு உங்களுடைய பேச்சு. தேங்க்யூ. நன்றி. நன்றி. நன்றி ராஜேஷ் சித்தம்மா. நன்றி. அடுத்து அருந்ததி அம்மா. நான் ஒரு சின்ன குறிப்பு ராஜகர்ணா பற்றி எங்களோட தளத்துக்கு சொல்லவனும். ஒரு கோபம் படமாட்டார், திருத்த சொன்னா உடனே திருத்துவார். இந்த ரெக்கார்ட் பண்ற ஆக்களுக்கு அவரை பற்றி தெரியும். அவரை நாங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம். இரவிரவா செய்து கொண்டிருப்பார் எங்களோட ரெக்கார்டிங் எல்லாம். இந்த ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிற பவானி மாஸ்டர், சிவாமோகன் மாஸ்டர், ஆனந்தி மாஸ்டர், சதா மாஸ்டர் அவைகளுக்கு தெரியும் இவர் படுற எத்தனை பிளவிட்டாலும் திரும்ப திரும்ப நாங்கள் சொன்னால் கரெக்ட் பண்ணி அந்த இதை ரெக்கார்டிங் வரையிலேண்டா என்ன மாதிரி எங்களுக்கு அனுப்பி விட்டுருவார்.
ஆனபடியே இந்த தளத்தின் சார்பாக இவருக்கு நாங்கள் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரம் அவருக்கு ஒரு பெரிய கைதட்டு நாங்கள் கொடுக்க வேணும். நேரத்தை நித்திர கொள்ளாமல் செய்து எங்களுக்கு அனுப்புவார். மிக்க நன்றி ராஜகண்ண மாஸ்டர். உங்களை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு தான் நான் அனுப்ப வந்தேன். நான் இதுல பேசுறதுக்கு நன்றி. மிக்க மிக்க நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி. பாபு சரவணன் நீங்க பேசுறா பேசலாம். இம்பார்ட்டன்ட் வந்திருக்கிறார். மன்னிக்கணும், நான் இந்த கலந்துரையாடல்ல வந்து சேர்ந்த பொழுது இதுல கலந்துரையாடல்ல இருந்து நிறைய விஷயங்கள் இங்க போகின்றபடியால் நான் கலந்துரையாடலுக்கு மாத்திரம்தான் வர வந்து ஒரு காரணமாக 9:05 தான் ஜாயின் பண்ணினேன். அதுபடியால் உங்களுடைய சாந்தினி மாஸ்டர் பேச்சை நான் கேட்க முடியவில்லை. ஆனால் எங்களுக்கு இங்கு கேட்கத்தக்க வசதிகள் இருக்கின்றன. இதை கேட்கிறது நாங்கள் கேட்போம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கருத்துக்களை கேட்டளவிலே நீங்கள் என்ன மாதிரி இந்த எங்களோட பாரம்பரிய கலைகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள என்பது நன்றாக விளங்குகின்றது. அதை நான் நிச்சயமா பார்ப்பேன். மன்னிக்க வேண்டும், நான் குறிப்பு சொல்வதற்கு முடியவில்லை. காரணம் தாமதமாக வந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ராஜகருணா, நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி எல்லாருடைய ஒத்துழைப்புக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்து வசந்தராஜ் ஐயா, சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசுங்க. நன்றி, வணக்கம். அதிகாலையிலே நல்ல ஒரு, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மூச்சு வாங்க என்ன சொன்னா, நீங்கள் நியாயமா சொல்ல நீங்கள் மைண்டிலே நீங்கள் வைத்திருந்த நீங்கள், அதனால் இது எனக்கு நடக்கிறது. மைண்டிலே கூட காரியங்களை குயிக்கா சொல்ல வேணும் என்று நினைக்கிற பொழுது இது எனக்கு நடக்கிறது. ஆனால் எனக்கு இது வடிவா புரிகிறது. உண்மையிலே நீங்கள் இப்படி தமிழை நீங்கள் உலகளாவிய ரீதியிலே இன்றைக்கு எங்களுடைய தமிழர்கள் அதாவது கூத்துப்பாட்டுகள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது எங்களுடைய கலைகள் அதுல நீங்கள் ஞாபகப்படுத்தி இந்த இளம் தலைமுறையினருக்கு கொடுக்கறதுக்கு மிகவும் நன்றி சொல்லுகின்றேன். இந்த இளம் தலைமுறையினருக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அது இந்த கூத்துப்பாட்டுகள் நீங்கள் இந்த 6 பாடுற பொழுது இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, வயது வந்த அகலுக்கே இந்த பாட்டு தேவைப்படுகிறது. கணவன் மனைவியை பார்த்து பாடவும், மனைவி கணவனை பார்த்து பாடவும், நித்திரை இல்லாமல் இருக்கிற நியாயமான குடும்பங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளியில செல்கின்ற பொழுது நான் சில கேள்விப்பட்டிருக்க பொழுது ஆளுக்கால் பாட வேண்டிய தேவையும் இருக்குது. அல்லாட்டா இதை டேப் பண்ணி போட்டு நித்திரை விளையாட்டா போட்டுட்டு இந்த பாட்டு கேட்டுக்கொண்டு அப்படியே அவையில நித்திரையா போடுவேன். இது ஒரு நல்ல ஒரு லக்கிய ரசனையா இருக்கிறது யோசிச்சு பார்க்கின்ற பொழுது. உண்மையிலேயே அதை நீங்கள் உற்சாகமாக அதுவும் மத்திய நாடு எங்களுடைய அந்த யூரோப்ல இருந்து கொண்டு நீங்கள் இப்படிப்பட்ட இதுல எல்லா இடங்களிலும் தமிழ் வளர்கிறது. எல்லா இடங்களிலும் எங்களுடைய தமிழர்கள் உலக ரீதியிலே இன்றைக்கு தமிழை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே நாங்கள் இலங்கையிலும் எப்படி இதை தக்க வைத்து எல்லோரும் அன்பாக இதை வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இந்திய ஒரு காலகட்டத்தில் மிகவும் தேவைப்படுகிறது. அதையும் நாங்கள் மனதில் வச்சு அங்கே இதுக்காக உயிர் கொடுத்து தங்களை தியாகம் செய்து அதாவது எல்லோரையும் வாழ வைக்கின்ற பல இளைஞர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நாங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அங்கே இருக்கிற மக்களை அங்கே இருக்கிற மக்கள் வாழாட்டா நாங்கள் உலக ரீதியில எவ்வளவுதான் இருந்தும் இதை கொண்டு சென்றாலும் கொஞ்ச காலத்துல ஒரு 10 வருஷத்துல அழிஞ்சு போடும். ஆனா அதுதான் எங்களுடைய தாய்நாடு. அதுல நாங்கள் எப்படியும் தியாகங்கள் செய்து அன்பாக, அதாவது அவங்க இருக்கின்ற பெரும்பான்மை மக்களையும் அணைத்து கொண்டுதான் நாங்கள் செய்ய வேண்டும். அதை நாங்கள் எந்தவித இதுலேயும் நாங்கள் அதுல நாங்கள் பின்னடைய கூடாது. அதுக்கு நாங்கள் எடுத்து இதை நல்ல முறையில செய்யறதுக்கு உங்களுடைய இந்த தளம் கட்டாயம் இலங்கைக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் அமையும் என்றதில் ஏற்கனவே ராஜகுருணா அவர்களையும் இன்றைக்கு தான் நான் அவருடைய முகத்தை பார்க்கின்றேன். என்னுடைய முகத்தை நீங்கள் இப்போ பார்க்க முடியல, கொஞ்ச நாளுக்கு பார்ப்பீங்க அந்த வீடியோ பிரச்சனையால. என்றாலும் உண்மையிலே இப்படிப்பட்டவர்கள் தேவை எங்களுடைய நாட்டுக்கு. உண்மையிலே இன்றைக்கு இதுல இப்ப நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய சிவாமோகன் அவர்கள் பசாவனை சேர்ந்தவன். அங்கே இப்ப நாடுகள் அங்கே இருக்கிற மண்ணுக்கு விடுறதுக்கு எத்தனையோ ஆயத்தங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுல நாங்கள் தடை செய்யறதுக்கு யாராவது இருந்தாலும் நாங்கள் அவர்களை மிகவும் பார்த்து வேதனைப்பட்டு அவர்களை திருத்த வேண்டும் என்று சொன்னா சில பேர் 1-2 பேர் தேவையற்ற கதைத்து குழப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அங்கே இருக்கின்ற உண்மையிலே அங்கே நான் இருக்கின்ற இப்போதைய ஜனாதிபதி அதே நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா நான் மிகவும் அவர்களுக்கு புறால கடவுள் நிற்கிறேன், நம்பிக்கையா கடவுள் நிற்கிறார் என்று சொன்னா அவர்கள் நல்ல விஷயத்தை பற்றி கதைக்கிறார்கள். சில இடத்துல சில துன்பங்கள் சில பேச்சுகள் 1-2 பேர் விளையாட்டுக்கலாம். அதுக்கு நாங்கள் கைவிடுக்க வேணும். அப்படிப்பட்ட மக்களை நாங்கள் வாழ வைத்து இளைஞர்களை ஊக்குவித்து அங்கே இருக்க எல்லோரும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி நல்ல ஒரு சமானத்தை கொண்டு வந்து தான் நாங்கள் இந்த இது எல்லாத்தையும் வளர்க்க முடியும். அங்கே இருந்து நாங்கள் குழப்படி விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அங்கேயே பிரச்சனை சொன்னால் நாங்கள் இந்த சமானத்தை கொண்டு போக முடியாது. ஆனால் மட்டும் இந்த தளம் நம்பிக்கையா உதவும், அதுல எந்தவித ஐவமும் இல்லை. அதுக்காக நாங்கள்
ஈவன் நான் உண்மையிலே வந்து இன்றைக்கு தமிழ் புத்த துறவியல் கூடிய வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நல்ல விஷயங்களை பற்றி தியானங்கள் செய்து நல்ல இதை கொண்டு வரதுக்கு அதுக்காக நான் பாடுபடுகின்றேன். அது கட்டாயம் பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் வாழ வேண்டும். அந்த அப்பதான் நாங்கள் வந்து வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா உங்களுடைய அறிவுரைக்கு. இப்பொழுது எங்களுடைய நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. சாந்தினி அம்மா, நீங்க மிகவும் அருமையாக பேசினீர்கள். நாட்டுப்புற கலைஞர்களையும் கலைகளையும் ஊக்குவிக்க வேண்டும். சாஸ்திரிய கலைகள் தான் இலங்கையிலே தற்போது அதிகப்படியாக இருக்கின்றது. நானும் சாஸ்திரிய கலைகளை கற்ற உறுதிதான். நாட்டுப்புற கலைகளில் எனக்கு நிறைந்த ஈடுபாடு உண்டு, அதையும் கற்றிருக்கின்றேன். நீங்கள் இந்த செயற்படுத்துகின்ற இந்த விடயமானது சிறு சிறு துளியாக இருந்துதான் பெரு வெள்ளமாக வரும் என்று சொல்லுவார்கள். நல்ல விடயம், நீங்கள் செயற்படுத்துங்கள். உங்களுக்கு பின்னாலே பல பேர் கைகோர்த்து வருவார்கள். நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தளத்திலேயே இருக்கின்றவர்கள் நிறைய பேர் இதற்கு ஆதரவாக உங்களுக்கு கை கொடுப்பார்கள். நீங்கள் நிறையவே வந்து பேசலாம், பகுதி பகுதியாக பேசலாம், ஆறுதலாக நீங்க பேசலாம். நீங்க கலைச்சது என்ற அந்த விடயத்தை விட நீங்கள் கொஞ்சம் கெதியா விரைவாக கொண்டு போக வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவ்வாறு மேற்கொண்டீர்கள். அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு விளக்கங்கள் கிடைக்கிறதுக்கு சற்று தெளிவாக பேச நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இது என்னுடைய அறிவுரை இல்லை, சாதாரணமா சொல்லுகின்ற ஒரு விடயம் அம்மா, எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றியாக இருக்கும். இப்பொழுது நான் இந்த தளத்தை திருவாளர் சிறிஸ்கந்தராஜா ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். அனைவருக்கும் ஒத்துழைத்த அனைவருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்காக நன்றியும் பாராட்டும் வாழ்த்துக்களும். நன்றி. முதலாவதாக நான் சொல்லி, இது ஒரு தியான தளம். நீங்க தியானத்தை கொஞ்சம் பழகிக்கொள்ளுங்க. வெரி வெரி சிம்பிள். அதாவது உங்களோட மூச்சைத்தான் கவனிக்கிறது. நீங்க எந்த விஷயத்தை செய்ய முதலும் ஒரு தியானத்தை செய்யுங்கள். காலமே ஒளிம்பினோட செய்தாலும் நன்றாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் செய்துட்டு உங்களோட அலுவல்களை பாருங்கள். அமைதியாக இருப்பீர்கள், அந்தரப்பட மாட்டீர்கள். ஒன்றிலேயும் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நேரம் நல்லாக கிடைக்கும். நேரம் இல்லை என்று சொல்றவர்கள் தியானத்தை செய்தால் நேரம் நல்லாக கிடைக்கும். நீங்கள் செய்கிற அவ்வளவு வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நான் நேற்றெல்லாம் கோவன்ட்ரிக்கு போய் 3 நாட்கள் அங்கே நின்று, அங்கே 250-400 பெரிய ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கிறது கோவன்ட்ரி, இங்கே 100 மைல். அங்கே நாங்கள் தியானத்தை சொல்லிக் கொடுத்தோம். சொல்லி அவர்களை மிகவும் எங்களுடைய தியானத்தில் விருப்பப்பட்டு இப்பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் முடியும் என்ற நாங்கள் தியானத்தை நாங்கள் ஜூம் டூராக இதிலிருந்து வழிநடத்தி 10 மணிக்கு செய்யறதுக்கு அந்த தலைவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். என்றபடியே நீங்கள் யூரோப்பிலே இருக்கிறபடியா நீங்கள் முடியுமான அளவு கிழமைக்கு ஒரு நாளாவது வந்து கலந்து கொள்ளுங்கள். ஓகே, அவர் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாட்டிக்கு உங்களுக்கு வழக்கமான நேரம் இல்லை என்று சொல்லியிருந்தால் நீங்கள் 5-10 நிமிஷம் காலமையும் பின்னேரம் படுக்க போக முதலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செய்து பாருங்க உங்களோட வித்தியாசத்தை. மற்றது பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க வேணும். அதான் எல்லாருக்கும் தெளிவான இது. நான் வந்து இதுல நோட் பண்றேன்னா, ஸ்பீக்கர்ஸை கூப்பிட்டா ஸ்பீக்கர்ஸ் அதில் வந்து நேரம் மாத்திரம் பேசிட்டு போடுவினோம். அவையில் நாங்கள் சைலன்ஸை போட்டு கொண்டிருக்க ஒரு புது ஸ்பீக்கர் வந்து வணக்கம் என்று சொல்லி கொண்டிருப்பினோம். சைலன்ஸ் மௌனமா இருக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா ஸ்பீக் பண்ற நேரம் வந்தால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதுக்கு முதல் ஒரு 1-2 நாள் வந்து பார்த்து வாட்ச் பண்ண வேணும். என்ன விஷயம், இந்த தளம் எப்படி இருக்குது, இது மற்ற தளத்தை விட என்ன மாதிரி வித்தியாசப்படுகிறதை அனுபவபூர்வமாக நீங்க உணர வேணும். அதுக்குதான் இந்த தளத்தை வச்சு நடத்தக்கூடியதா இருக்கு. நாங்கள் இப்ப 3.5 வருஷம் 4 வருஷத்துக்கிட்ட நடத்தி கொண்டு இருக்கிறோம், தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இது வந்து நாங்கள் நடத்தாம மற்றவர்களை நடத்த பண்ணி இப்ப ஹேண்ட் ஓவர் பண்ணி மெல்ல மெல்லமாக எல்லோருக்கும் நடத்துறதுக்கு வழிகளை அமைக்கிறேன். அதிலே நீங்க கலந்து கொள்றதுக்கு நீங்கள் முடியுமான டைம் கிழமையில ஒரு நாளாவது வந்து கலந்து சிறப்பிக்க வேணும். உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் வந்து என்ன டாபிக்லே அடிவாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வந்து பேசலாம் என்று கூறி இத்துடன் நாங்கள் நிறைவு செய்கிறேன். நாளை காலமே 9 மணிக்கு, ஜெர்மன் டைம் 10 மணிக்கு அதிகாலமே